சுபி எதிர்பார்த்த மாதிரியே பாருக்கு வந்து பாசை கொடுக்கலன்னா 1008 கேள்வி கிட்டுச்சு. உன்னை நம்பி தான் நான் கொடுத்தேன், நின்னை ஏமாத்திட்டேன், முதுகுல குத்திட்டேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி ஓவரா பேச ஆரம்பிச்சது. கூட வந்து பஞ்சாயத்துக்கு நம்ம வந்து திவாகரையும் கூப்பிடுச்சு. திவாகரை வந்து அவன் வந்து பஞ்சாயத்து பண்ண இதை பேச போக இதுக்கு நடுவில் வந்து வினோத் வந்து நீ வந்து மரத்துக்கு புடவை கட்டினா கூட நீ வந்து பிசியோதெரபி பாப்பா பொண்ணுன்னு சொல்லிட்டுன்னு சொல்ல அவன் அப்படியே நேராக போய் சுபிக்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி உனக்கு புடவை கட்டினா வந்து உன்னை பாப்பேன்னு சொல்லி அசிங்கமாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லி அந்த சீனை மாற்றி கூட வினோத் வந்து டென்ஷனாக கமருதீன் வந்து உள்ளே பூந்து பாருக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஏதோ பண்ண 2 பேருக்கும் கைகலப்பு அடித்தடி தகராறு வரைக்கும் போய் இந்த வாட்டி கண்டிப்பாக இன்னும் 2 நாள் அப்படியே விட்டிங்கன்னா கண்டிப்பாக எவன் முக்காத உடஞ்சிருக்கும். அது ஓக்கு உடையிறது வந்து மிஸ் ஆகி போச்சுன்னு தான் வருத்தமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் வந்து யார் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா பார்வையும் கமருதனையும் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் கமருதனை வச்சு செஞ்சாங்க. அவனும் வந்து கிட்டத்தட்ட பாரு மாதிரியே வந்து யார் பேசினாலும் மண்டே கலப்படுதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் குழப்பிட்டே இருக்கான் அவன் பாட்டுக்கு. இந்த சைடில் திவாகர் எஸ்கே போயிட்டாப்புல கடைசி நேரத்தில். பெஸ்ட் பெர்ஃபார்மராக வந்து செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனியையும் பிரவீனையும் விக்ரமையும் செலக்ட் பண்ணாங்க. விக்ரம் வந்து என்னென்னோ பண்ணார், அதை பண்ணார், இதை பண்ணாருன்னா சொல்கிறாங்க மற்ற கண்டென்சஸ்லாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்றது நம்ம பார்க்கவே இல்லை. 24/7 பார்க்குறவங்க தான் தெரியும் பொழுது, எடிட்டர் வெர்ஷன் பார்க்குறவனுக்கு ஒரு அளவும் தெரியாது பொழுது. ஆனால் விக்கல் ஏதோ கொஞ்சம் அமைதியாக பண்ணுறாப்புலன்னு தோணுது எனக்கு. ஸோ அதை தாண்டி வந்து ஒரு கேம் ஷோ நடத்துனாங்க. அந்த கேம் ஷோவில் வந்து ஏதோ 3 டீம் அது எனக்கு வந்து மொக்கையாக தெரிஞ்சிச்சு. அது 6 டீம் வின் பண்ணிச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் இருக்கிறதுலே பயங்கர காமெடி என்னன்னா இந்த பார்வும் கமருதீனும் உடனடியாக ஜெயிலுக்கு போக சொல்லிட்டாங்களா, கொஞ்சம் சாயங்காலம் கூட இல்லை, உடனடியாக ஜெயிலுக்கு போக சொல்லிட்டாங்களா, என்ன பண்ணுன்னு தெரியாமல் 2 பேரும் தனியாக புலம்பு விட்டாங்க. அதுவும் உள்ள இந்த ஃபங்க்ஷன்லாம் நடக்கும்போது உள்ள என்னடா பண்ணுவாங்க, அதை என்ன பண்ணுவாங்க, இது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்குறது, அது நடுவில் பார்த்தீங்கன்னா காலை பிடிச்சி விடுறது. 2 பேரும் கிட்டத்தட்ட உச்சத்தில் வந்து இந்த பைத்தியம் பிடிச்ச உச்சத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்கன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால் வந்து இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உளர ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமாக. கமருதீன் வந்து ஒரு செம்ம காண்டில் இருக்காப்புல நம்ம திவாகர் மேலே. திவாகர் வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் பட்டு ஜாலியாக சாப்பிட்டு தின்னு சுற்றிட்டு இருக்கிறாரு. வினோத் வந்து பார்த்து இவங்களை கலாய்ச்சி விட்டுட்டு இருக்காரு. வந்து நீங்களாம் இன்னும் இப்படி தான் நாசமாக போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியில் உங்களெல்லாம் இப்படி பண்ணால் நாசமாக போகணுன்ற மாதிரி ஒன்று சொல்லிட்டு போக, இதற்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னா கமருதீனும் பாலும் தான் சொல்லிட்டு சும்மா பிராங்க் பண்ணுன்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு போகிறது. இப்படி வந்து நேற்றுக்கு ஃபுல்லாகவே வச்சு செய்யப்பட்டார்கள் பார்வும் கமருதீனும். ஸோ இன்னைக்கு எபிசோடில் வரக்கப்படி சனி ஞாயிறில் 2 பேரும் வந்து என்னென்ன அட்வைஸ் வாங்குறாங்க, ஏது பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பார்த்துட்டு உங்களுக்கு கருத்து சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.